ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 7ல் எபிசோடு 84 எய்ம் டு பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல்காரவங்க எல்லாம் கடலுக்கு நடுவில் ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்க்க, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம கோகுவா இருக்காருங்க. அப்படியே வந்தவர், அவன் பாருங்க பப்பாயா ஐலாண்டு எங்கே இருக்குது, நான் வழி மாதிரி வந்துட்டப்பா, எனக்கு வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, கப்பலில் உள்ளவங்க எல்லாம் வழியை காட்ட இப்போ கோகுமே போகிறாருங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இப்போ இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃப்ளைட்டில் வந்தாங்கல்ல, அவங்கள தாங்க காட்டுறாங்க. இப்போ அவங்க ஒரு வழியாக ஃப்ளைட்டில் வர, இந்நேரம் நம்ம கோகு எவ்வளோ ட்ரெயின் ஆயிருப்பான், அவன் நேரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பான், அவனை நான் பார்க்க ரொம்பவே கிரேஸா இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு வர, இந்த பக்கம் மாஸ்டருக்கு யூரின் ரொம்பவே அர்ஜென்ட்டா வந்துடுதுங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த ஃபிளைட்ல வந்து ஒரு பனிப்பெண் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே இருந்து இங்க வர, நம்ம மாஸ்டர் உடனே என்ன சொல்றாரு, ஏமா என்னை இங்கே இறக்கி விட்டுருமா, எனக்கு ஒரு பேராஷூட்டாச்சும் கூட, எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் வருது, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்துல, இவருக்கு கண்ட நேரத்துல கண்டதெல்லாம் வருதையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேச முடியாம அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்ப நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவரு இங்கேயோ இருந்து நீந்திட்டு வந்தாரு பார்த்தீங்களா, அவரு ஒரு வழியா ஒரு தீவுக்கு வந்துடுறாருங்க. தீவுக்கு வந்தவர் உடனே மரத்து மேலே ஏறாரு. அப்படியே அவர் மரத்து மேலே ஏறி தேங்காய்களை பறிக்க, அந்த நேரத்தில் கீழே ஒரு 3 புலி கோகுவை பார்க்க, ஓ உங்களுக்கும் பசிக்குதா, இருங்க நான் உங்களுக்கும் பறிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பழங்களையும் கீழே போட, இந்த புலிகள் அப்பயுமே பழங்களை சாப்பிடாம நம்ம கோகுவுமே முறைச்ச மாதிரி இருக்குங்க. உடனே கோகு கீழே வந்து, ஏன் உங்களுக்கு இது பிடிக்கல, நல்லா டேஸ்டாக தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த புலிகள் எல்லாமே அப்படியே கோபமாய் இங்கேருந்து நம்ம கோகுவை கடிக்க வரும் பாருங்க. அப்படியே கோகு மரத்தில் ஏறி தவா அவரோட சட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல கடிச்சிடுதுங்க. கடிச்சோடனே மறுபடியும் அவர் அப்படியே கடிக்க கோபமாக வர, அதோட இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் போனால் நம்ம மாஸ்டர் வந்தார் பார்த்தீங்களா, ஒரு வழியாக அவங்க ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி ஒரு டாக்ஸியை ஒன்று புக் பண்ணிடுறாங்க. அந்த டாக்ஸியை புக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து நேராக போட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல யார் போட்டியாளர்கள்னு சொல்லி அவங்க பேர் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட வந்து இவங்க அவங்க பேரை பதிவு பண்ண, உடனே நம்ம மாஸ்டர் கேட்குறாரு, ஆமாம் இந்த மாதிரி கோகுங்கிற பேர் இதுக்கு முன்னாடி இங்கே பதிவாயிருக்கா அப்படின்னு கேட்க, ஓ அந்த பையனா போன வாட்டி இந்த போட்டியில் 2வது வந்தானே, இன்னும் அந்த பையன் பேர் இங்கே வரலங்க, அவன் இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஆச்சரியம், என்ன அவன் இன்னும் வரலையா, ஆஹா அவன் போட்டிங்கிறதே ஒரு வேளை மறந்துட்டானா, அவன் இன்னும் இங்கே வேகமாக வந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, ரொம்பவே வேகமாக காரு எல்லாத்தையும் சைடு போட்டு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மறுபடியும் அந்த ரைட்டர் கிட்ட போய், தப்பா தம்பி ஜாக்கி சான் அந்த பேரே இந்த வாட்டி எழுதிக்க அப்படின்னு சொல்ல, ஓ போட்டியில் போன வாட்டி ஃபர்ஸ்ட் வந்தவரா, அவர் தான் எனக்கு வரவே இல்லை, அவர் பேரை நான் ஏன் எழுதணும் அப்படின்னு இவன் கேட்க, உடனே இவர் என்ன சொல்றாரு, என்ன கொஞ்சம் நல்லா பாருப்பா அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க தானா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நீங்க தான் மார்வேஸ்டல இருந்ததா அப்படின்னு சொல்ல, கத்தாத என் வேற யாருக்கும் தெரியாம எழுதுப்பா, அவங்க யாருக்குமே நான் யாருன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப அவரோட பேரை வந்து ஆட் பண்றாங்க. இப்ப சுத்தி உள்ள டீம் எல்லாம் ஆச்சரியத்துல இருக்க, இன்னும் கோகு வந்தே ஆகணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவன் வரலனா அவன் எலிமினேட்டே ஆயிடுவான், அவனை உள்ள போகாமலேயே அவன் வேற எடுத்துருவாங்க, அவனை சீக்கிரம் வரணுமேனு சொல்லி இவங்க எல்லாருமே பயத்துல பதட்டத்துல நிக்க, அப்ப இந்த பக்கம் நம்ம பச்சையா இருக்காங்க, அதாவது பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம கோகு கிட்ட ஒரு மிருகத்தை வந்து ஏமாத்தினாங்க பாத்தீங்களா, அந்த மிருகத்தோட மாஸ்டர் போல இவர் வேற யாரும் கிடையாதுங்க, இவரு நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பழைய ஃப்ரெண்டு, இவரோட பேரை வந்து டர்ட்டில் ஹெர்மெட் கிரேன், நம்ம மாஸ்டர் பேர் எப்படி ரோஷியோ அந்த மாதிரி இவர் பேர் வந்து கிரேன். இவரும் நம்ம மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ அவரோட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு இப்போ அவர் இந்த வாட்டி வர, இப்போ இந்த பச்சையர் சொல்றாரு, எப்பா போன வாட்டி ஏதோ ஓ ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டியில் பெரிய 3 இடத்துக்கு வந்தாங்களாமே, பெரிய இதாக பேசிக்கிறாங்க எல்லாரும், இந்த வாட்டி அப்படி இருக்குன்னு நினைக்காத, இந்த வாட்டி என் ஸ்டூடெண்ட்ஸு என்னோட ஸ்கூலு தான் வந்து இந்த வாட்டி மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியில் ஃபர்ஸ்ட் வரும், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு இவர் சொல்ல, நம்ம மாஸ்டர் உடனே என்னப்பா வர நீ காமெடியெல்லாம் பயங்கரமாக பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு பயங்கரமான கடுப்பு வந்து 2 பேருமே ஒருத்தவங்க முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கிரேன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் உடனே உன்னை போட்டியில் வச்சு பார்த்துக்கிறேன், எங்கள் பசங்களோட பலம் என்னன்னு உனக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவர் போக, இப்போ இந்த பக்கம் பட் இவங்க எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்னும் 1 நிமிஷம் மட்டும்தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள கோகு வரல அப்படின்னா இந்த ஓப்பன் லைன் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். உடனே இவங்க பயந்துக்கிட்டு நிற்க, நம்ம கோகு அங்கேருந்து ஓடி வருவார் பாருங்க. கோகு ஓடி வரவ இவங்க டீம் எல்லாரும் பார்த்துட்டு கோகு வான்னு சொல்லுவாங்க. இப்போ கோகு ஒரு வழியாக வந்து அவங்க டீமை பார்க்கவும் செய்யறாருங்க. அப்படி வந்த உடனே நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இங்கே இருந்து வேகமாக போய் அந்த எழுதுறவர்கிட்ட போய் கோகுவோட பேரையும் சொல்லவும் செய்யறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் சொல்றாரு, ஏன் கோகு எங்க எல்லாருக்கும் பதட்டத்தையே உண்டாக்கிட்ட, ஏன் உனக்கு வர இவ்வளவு நேரம் ஆனது, உன்னோட நிம்பர்ஸ் தான் உன்கிட்ட கொடுத்தேன், அதுல நீ வந்தா என்ன அப்படின்னு கேட்க,
மாஸ்டர் இந்த மாதிரி நீங்க தானே மாஸ்டர் சொன்னீங்க இனிமேல் நான் நிம்பஸே யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் கை காலில் தான் ஓடி வரணும், நீந்தி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏப்பா அது ஒரு ட்ரைனிங்காக சொன்னேன், அப்ப இத்தனை நாள் உன் நிம்பஸை நீ யூஸ் பண்ணவே இல்லையாடா, உண்மையிலே நான் சொன்னது உண்மை நினைச்சே ட்ரைனிங் எடுத்தியா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். என்னப்பா சொல்ற அப்படின்னோடனே, ஆமா அங்க பப்பாயா ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருந்துச்சு, அங்கதான் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன், நான் அங்கே இருந்து தண்ணியில தான் நீந்தி வரேன் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. இவங்களுக்கு இன்னுமே ஆச்சரியம் அதிகமாகும். ஏன்டா அது உலகத்துல மறுமுனையில இருக்கிறது, நீ அங்கே இருந்தாடா நீந்தியே வர அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆச்சரியம் ரொம்பவே அதிகமாக. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, சரிப்பா இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தரேன், வாங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட் வைக்கிறதுக்கு போக உடனே இவங்க எல்லாரும் இன்னைக்கு எப்படி சாப்பிட்றோம் பாருங்கன்னு சொல்லுவார் பாருங்க. நம்ம மாஸ்டருக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்பா ரொம்ப அவசரப்பட்டு நீங்க சாப்பிட்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த பக்கம் இவங்க ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட இவங்க என்னமோ சாப்பாட்டையே பார்க்காதவங்க மாதிரி பயங்கரமா போட்டு சாப்பாடை வெட்டுன்னு வெட்ட இந்த பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப கடைக்காரன் உடனே படம் கேட்க, எப்பா என்கிட்ட பணம்லாம் கிடையாது, என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்கு, இதை வச்சுக்க அப்படின்னு சொல்ல கடைக்காரர் ரொம்பவே கோவப்பட, இந்த பார் இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 5 லட்சம் ஜெனிக்கு மேல கிடைக்கும், அதை அப்படியே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அது வரைக்கும் என்ன ஞாபகம் மட்டும் வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே இப்ப கடைக்காரனும் விட்டுறாங்க. இப்ப இந்த பக்கம் வெளியில இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோகு கிளினை பார்த்து கேட்கிறாரு, அப்புறம் கிளின் போட்டியெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது, உங்க பயிற்சி எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னோடனே, இப்ப நாங்க முன்னாடி மாதிரி இல்ல, அதாவது நாங்க வழக்கமா செய்யற ட்ரைனிங் தான் கோகு செஞ்சோம், ஆனா இந்த வாட்டி நாங்க 100 பவுண்ட் எடை உள்ள ஷெல்லை முதுகுக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டு ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோகு கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மறுபடியும் வந்தவர், சரி வாங்க நம்ம எல்லாம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தங்குற ரூமுக்கு போறாங்க. அங்க போக இவங்க எல்லாரும் உட்காந்து கார்டு விளையாண்டுகிட்டு இருக்க. இந்த கார்டு விளையாட்டுல எல்லாருமே ஜெயிக்கிறாருங்க. நம்ம மாஸ்டர் இந்த இடத்துல தோத்து போயிடுறாரு. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க தூங்குற இடத்துக்கு போய் படுக்க போக நம்ம புல்மா அப்புறம் லஞ்சி இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேர் மட்டும் அவங்களோட ரூமுக்கு தனியா போக நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராருங்க. இப்ப இந்த பக்கம் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க ரெடியாக யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. சரி யாரா இதுன்னு திறந்து பார்த்தா நம்ம மாஸ்டர் அங்கேயே இருந்து போர்வை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துருவாருங்க. வந்தவர் இந்த பாருங்க, பெண்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வெளியில இருக்க மாட்டேங்குது, அதுவும் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லை, அதனால நீங்க 2 பேரும் அங்க படுத்துங்க, நான் நடுவில் படுத்து உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. உடனே இவங்க ஒரே அடி தாங்க அடிப்பாங்க. இப்ப இந்த பக்கம் அடி வாங்கினவர் நம்ம கிர்லின்னு கோகு இவங்கெல்லாம் தூங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு சரிப்பா எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்கினதோட சொல்றாருங்க. இப்ப இரவு நேரம் எல்லாரும் படுத்து தூங்க நம்ம கிர்லினுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு என்ன பண்றாரு, இவர் மறுபடியும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இங்க இருந்து ஜாக்கிங் ஓடுறாருங்க. இப்படியே இவர் ஓட அவருக்கு பின்னாடியே நம்ம யமச்சாவும் என்ன உனக்கும் தூக்கம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த போட்டியில ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சாவுமே சேர்ந்து இவர் கூட ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அவங்க அந்த ரோட்ல பார்த்தா இந்த போட்டிக்கு வந்த பல வீரர்கள் நைட்டு யாருமே தூங்காம ரொம்பவே கடினமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவங்களுக்கு பயமும் பதட்டமும் இன்னுமே அதிகமாகுதுங்க. இப்ப ஒரு வழியா விடிய ஆரம்பிக்க அடுத்த நாள் போட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப அங்க உள்ள சில வீரர்கள் பேசிக்கிறாங்க, இந்த பையன் இந்த டீம் தானே போன வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது அப்படின்னு நம்ம எமச்சா டீமை பேசிக்கிட்டு இருக்க. நம்ம கோகுக்குமே இப்போ யூனிஃபார்ம் கிடைச்சிடுச்சுங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு பாருங்க, அந்த யூனிஃபார்ம் கிடைச்சோன்னே நம்ம கோகுமே ஹாப்பியா இருக்க. நம்ம புல்மா அப்புறம் மாஸ்டர் இவங்க எல்லாருமே அந்த காம்பவுண்டுக்கு மேலே ஏறி நின்றுட்டு இந்த வாட்டி போட்டியில நீங்க தான் ஜெயிக்கணும், நம்ம யாருங்கிறத நீங்க காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ண. இப்போ இவங்களும் போட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இவங்க எல்லாருமே போட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படி போக நம்ம ஊழாங்க சொல்றான், ஏ புல்மா மாஸ்டரை காண அவர் எங்க போனார்னே தெரியல அப்படின்னு சொல்ல, வழக்கம் போல அவர் எங்கேயும் பாத்ரூம் தாண்டா போயிருப்பாரு, போன போட்டிக்கே அவரை பத்தி தெரியாதா, இது மாதிரிதான் அவருக்கு இங்க வந்தாலே ஏதோ ஆயிடுது, சரிவா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவங்க கிளம்ப செய்ய இப்ப உள்ள ஒரு வழியா போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தா நம்ம ஜாக்கி சூன் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது நம்ம மாஸ்டர், அவர் வேஷத்தை மாத்திக்கிட்டு ஜாக்கி சூனா உள்ள வந்து நிற்கிறாருங்க. அவரை பார்த்தோன்னே சுத்தி உள்ள பல பேர் இவர் தானே போன வாட்டி போட்டியில் ஜெயிச்சவர், ரொம்பவே டஃப்பான ஆளுப்பா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம கோகுமே அவர் கிட்டக்க வந்துடுறாருங்க. கிட்டக்க வந்துட்டீங்களா, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்க இந்த போட்டிக்கு வருவீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, வா கோகு இந்த வாட்டி என்ன ஜெயிப்பியா அப்படின்னு கேட்க, நான் 3 வருஷம் ரொம்பவே கஷ்டமா ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இந்த வாட்டி அட்லீஸ்ட் உங்களை நான் ஜெயிச்சிருவங்கிற நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம மாஸ்டர் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு, அது ரொம்பவே கஷ்டம் கோகு, ஏன்னா இந்த 3 வருஷத்துல நானுமே நிறைய சீக்கிரட்டான ட்ரைனிங் எடுத்தேன், அதனால என்ன உன்னால அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இவருமே சொல்ல. இந்த பக்கம் நம்ம அம்பையர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேசுறாருங்க, அதாவது வழக்கம் போல ஆட்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இனி மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடைபெறும், இந்த இடத்துக்கு நீங்க வந்த எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள், வழக்கம் போல ஃபர்ஸ்ட் போட்டிக்கு இந்த தடவை 182 பேர் வந்திருக்கீங்க, உங்களில் அந்த ஃபைனல்ஸுக்கு போக போற அந்த 8 பேர் யாரு அப்படிங்கிறத பொறுத்து நின்று தான் பார்க்கணும்னு இவர் சொல்ல, சுற்றி உள்ளவங்க எல்லாம் ரொம்பவே பயத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யார் ஜெயிப்பாங்களோன்னு இருக்க. நம்ம கோகு எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அசால்ட்டாக ரைஸ் பால்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.